ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்கப்பட்ட தமிழ் ஜென்ரல் தமிழ் வினாக்கள் அனைத்து கேள்விகளும் விடைகளோடு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வினா, உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது உவமை தொடர். இதற்கான அர்த்தம் என்னன்னா வெளிப்படை தன்மை. உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதுபோல அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது கேள்வி, சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. இதில் சிலையில் எழுதப்பட்ட எழுத்து என்றைக்குமே அழியாது, நிலைத்து நிற்கும், அதுதான் அர்த்தம். ஸோ விடை சி, நிலைத்து நிற்கும். ஸோ கல்வெட்டு போல. மூன்றாவது கேள்வி, ஒயிலாட்டத்தில் இரு வரிசைகளில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயபாட்டு வினைத்தொடர் எது? செய்வினை தொடர், செயபாட்டு வினைத்தொடர் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுவாய் முன்னிலைப்படுத்தினா அது செய்வினை, பயனிலையை முன்னிலைப்படுத்தினா அது செயபாட்டு வினை. இந்த கேள்வியில் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செயபாட்டு வினை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் சி. இதில் ஆடப்படுகிறது, அந்த படு வருது பாருங்க, அந்த படு என்பது செயபாட்டு வினைக்கான வார்த்தை. மற்றதுலேயும் படு அப்படின்னு வந்தாலும் கூட அதில் அர்த்தம் எதுவும் தெளிவாக இல்லை. சென்டென்ஸை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் இல்லை. நாலாவது கேள்வி, மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? இப்போ தான் செய்வினை செயபாட்டு வினை சொன்னோம், இது செய்வினை வாக்கியம். மாலதி அப்படின்றது சப்ஜெக்ட், எழுவாய். அவ தான் வேலையை செய்தாள் அப்படின்னு எழுவாயை முன்னிலைப்படுத்துவதால் இது செய்வினை வாக்கியம். 5. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. தொடரின் வகையை அறிக. இந்த சால, உரு, தவ, நனி இந்த வார்த்தைகள் வந்தாலே நம்ம என்ன போடணும்னா உரிச்சொல் தொடர் அப்படின்னு எழுதிடணும். ஸோ சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொறுத்துக. அப்போ பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஏ, மல்லிகை என்பது ஒரு பொருளின் பெயர். பள்ளி என்பது இடப்பெயர். கிளை, கிளை என்பது மரத்தில் இருக்கிற கிளையை சொல்கிறாங்க, அது சினை பெயர். சினை பெயர்னா என்ன சார் அப்படின்னா உறுப்பு, மரத்தின் உறுப்பு கிளை. சினை என்பது உறுப்பை குறிக்கும். எந்த ஒரு மனிதனோட உறுப்பாகவும் இருக்கட்டும், இல்லை மரத்தோட உறுப்பாகவும் இருக்கட்டும், உறுப்பு குறித்தா அது சினை பெயர். இனிமை, அது எப்படி இருந்தது, இனிமையாக இருந்தது, அது பண்பு பெயர். ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. 7. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்மை என்பது பண்பு பெயர். அப்போ ஏ தவறு. பி, சினைப்பெயர் கண். பாருங்க, கண் என்பது உறுப்பு, அதனால சினைப்பெயர், அது ரைட்டு. பண்பு பெயர் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு என்பது காலப்பெயரை குறிக்கும், இது தவறு. தொழிற்பெயர் ஆடுதல். ஆடுதல் என்பது ஒரு வினை சொல். பாருங்க, ஆடு என்பது ஒரு வினை, ஒரு செயலை குறிப்பது தொழிற்பெயர். ஆடுதல் என்பது தொழிற்பெயர். சரி. அப்போ பொருத்தமற்றதை கேட்குறாங்க. ஏ, சி. 8வது கேள்வி, கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ வினை எச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது கேட்டு அப்படின்னு வரும். பாருங்க, வினையச்சம் அப்படின்னா அது உ அல்லது ஈல முடியும். ஸோ இப்போ அடுத்தது கேட்டன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஆவில் முடியுது. ஆவில் முடிஞ்சால் அது பெயரெச்சம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9வது கேள்வி, தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. வேர்ச்சொல் அப்படின்னா அதில் இருக்கிற பொருள் உள்ளது. தனிதல் அப்படின்றது தான் தனியை வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வேர்ச்சொல். தருக
என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ தா தா என்பது தான் அதில் இருக்கிற வேர் சொல். 11வது கேள்வி, சோ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அதாவது சோ என்பது ஒரு வார்த்தை, இதற்கான பொருள் மதில். மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய, மாமன்னன், பெரிய மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. 13வது கேள்வி, பறவை எந்தரா போட்டிருக்காங்க பாருங்க, இடையினரா, சின்னரான்னு சொல்லுவோம். இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை என்றால் கடலை குறிக்கும். 14 மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை என்ன பண்ணும் அப்படின்னா, கூகை குழரும் என்பது தான் சரியான சொற்றொடர், மற்றது எல்லாமே தப்பு. எங்ககிட்ட இதற்கு முன்னர் பல்வேறு ஆண்டுகளில் நடைபெற்ற 8 செட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ் அனைத்துமே பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இதை உங்கள் டிவைஸ்லேயோ அல்லது பிரிண்ட் போட்டோ படிக்கலாம். இந்த கொஷின் பேப்பர்ஸில் எல்லா கேள்விகளுக்கும் விடைகளும் குறிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு வேண்டும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. 15 சந்திப்பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. அதில் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சார் அப்படின்னா, மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு, அந்த இச்சு போடணும். அதனால அதில் மட்டும்தான் இச்சு போட்டிருக்கு, மற்றது எதுலேயுமே போடவில்லை. 16 குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. சார்பு அது குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருன்னு இருக்கா, இந்த இருக்கு அடுத்து குசுடு துப்புரு, அதாவது கசட தப்பரன்னு சேர்ந்து சொல்கிறோம் இல்லையா, அது கூட ஊ சேர்ந்து வந்தால் அது குற்றியலுகரம், குறுகிய ஓசையுடைய உகரம். இது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்துக்கு அடுத்து தூ வருது, இது மென்தொடர் குற்றியலுகரம். இது அக்குக்கு அடுத்து சூ வருது, இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆனால் பசு என்பது குற்றியலுகரம் கிடையாது. அது முதல் எழுத்து குறில், அதை தொடர்ந்து வரும் உகரம் குற்றியலுகரம் கிடையாது. இதற்கு பெயர் முற்றியலுகரம். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏ மோனை, எதுகை, இசைவு, இயைபு. விடை தெரியவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா, மோனை என்பது செய்யுளில் வரும், முதல் எழுத்து ஒன்றி வருவது, இது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இது செய்யுளின் வரியில் கடைசியாக ஒன்றி வருவது. ஆனால் இசைவு என்பது பொருந்தாத சொல். 18 சோறு, சோறு உண்டான் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது பால் பருகினான் அப்படின்னு சொல்லணும். பால் பருகினான், சோறு உண்டான். பழம் தின்றான், நீர் குடித்தான், இப்படி தான் சொல்லணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. அடுத்து பொறுத்துக. முதல்ல 8, 7, 6. இதை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கவுனு சரு சு அ கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எழுதி ப்ராக்டிஸ் எடுங்க. 8 என்பது ஆவை குறிக்கும். அடுத்தது 7 ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. 6 சு, இது சு போட்டு ஒரு கால் வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ 1 ஏவுக்கு எது 4. அடுத்தது பி 543. 5 என்பது ரூவை குறிக்கும். 4 சா, 3 இந்த நா. ஸோ இது. அடுத்தது 321, இது 369, இது. ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். 20வது கேள்வி, பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். 21 உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. கவனிங்க, முக்கூடர் பல்லு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, நம்ம செய்யுள் இருக்குது. அந்த செய்யுள் வந்து பல்லு என்பது உழவர்களை குறிக்கும். ஸோ பல்லு பாட்டு வந்து உழவர் பாட்டு. அடுத்து 22 வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர்.
அதாவது சிலேடை அணி பாடுவதில் காளமேக புலவர் சிறப்பானவர். மரமும் பழைய குடையும், இதற்கு ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். 24. நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? விடை ஏ அர்ஜுனன். ஸோ செய்யுள் பகுதி ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பொது ஜென்ரல் தமிழில் உரைநடை மற்றும் உரைநடை பகுதிகள் வரும். இலக்கண பகுதியை நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து செய்யுள் மற்றும் உரைநடை பகுதிகள் வரும். 25. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். 26. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சரியா? ஆமாம், சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அதுவும் சரி. அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர். ஆமாம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ இது 4மே சரி, அதனால் அனைத்தும் சரி. 27. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அது சரியானா? சரி. அடுத்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. அதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. 28. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. 29. ஏறு எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கூற்று 2. ஏறு எழுபதை பாடியவர் கம்பர். ஸோ விடை பி கூற்று மட்டும் சரி. 30. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். 31. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மூதுரை. இது 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற செய்யுள். 32. பொறுத்துக. மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதிக்காதவங்க வீட்டில் மிதிக்கக்கூடாது, காலை எடுத்து வைக்கக்கூடாது. உபசரிக்காதார் மனையில் சாப்பிடக்கூடாது, உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஸோ இதுதான் மேட்ச். 2, 4, 1, 3. 33. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வ மணி மாலை. 35. நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. 36. முன்னீர் வழக்கம் மகடூ ஓ டில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 37. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. 38. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மாறியது. ஆத்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. ஆற்றூர் என்பது ஆத்தூர் என மாறியது. 39. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். 40. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். 41. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 42. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் வர கேள்விகள் தான். ஸ்கூல் புக்கு படித்தா இது எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய பாடத்திட்டத்தில் உள்ள கேள்விகள் தான் இதெல்லாம். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிறப்பம்சங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். 44. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. 45. பொறுத்துக. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் அண்ணா, தாலாட்டு
ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். ஸோ விடை 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயணகவி என்பது சரி. ஓமை கவிஞர் பெருஞ்சித்தனார் என்பது தவறு. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார் சரி. புரட்சி கவிஞர் தாராபாரதி தவறு. 1 மற்றும் 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். மீதி இருக்கிறது எல்லாமே அவர் இயற்றியிருக்கார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. 51. மோனைத்தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். 52. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனை சொல் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, ஒரே எழுத்தாக வருவது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புனிதமுற்று பூவில் ஆரம்பிக்குது, புத்தக சாலை பூவில் ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே எழுத்தில் ஒன்றி வருவதால் இதை நம்ம என்னன்னு சொல்லணும், மோனை அப்படின்னு சொல்லணும். முதல் அடி, இரண்டாம் அடி. அடி என்பது வரியை குறிக்கும். இது ஒரு வரி, இது ஒரு வரி. இதெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஒரே வரியில் கூட முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை தான். 54. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது என்பது செய்தி தொடர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டளை இடுவது போல் இருக்கும். அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ் படி அப்படின்றதெல்லாம் கட்டளை தொடர். 55. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதுக்கு கேள்வி எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்றது தான் சரியான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகரப்பேருந்து நிற்கும். கேள்வி இங்கு நகரப்பேருந்து நிற்குமா? 58. சரியான தொடரை கண்டறிக. இது பார்த்தீங்கனாலே படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். மற்றதெல்லாம் படித்தாலே அர்த்தம் எதுவும் சரியாக வராது. 59. சரியான அகரவரிசை தேர்க. முதல்ல அ ஆ இ ஈ அந்த வரிசையில் ஏதாவது வார்த்தைகள் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து காக்கா கீ அந்த வரிசை. அதுக்கு அடுத்தது கா நா சா நா, அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் வரிசை பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கோமேதகம் என்பது காக்கா கீ வரிசையில் வரும். அடுத்தது மாவில் 2 இருக்குது. மாவும் இருக்குது, மா, அடுத்து மூவும் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மா ஃபஸ்ட்டு ஆக்கா நாச்சாவில் மா வரும். இது ஆ கா நாச்சா அந்த வரிசையில் மாணிக்கம். அதுக்கு அடுத்தது முத்து, ஊக்கு நூச்சு வரிசை. ஸோ இதுதான் இந்த வரிசையில் எழுத கற்றுக்கணும். முதல்ல காக்கா கீழே இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த எழுத்தில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். 60. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இதுவும் அகர வரிசை தான். முதல்ல பாருங்கள் ஆசிரியர் ஓணான். இது ரெண்டுமே ஆ வரிசையில் இருக்குது. அதில் ஆசிரியர் என்பது முதல்ல வரும். ஓணான் என்பது பின்னாடி வரும். அதுக்கடுத்து காக்கா கீழே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அதில் கிளி இருக்குது. அதுக்கடுத்து தேனி, தையல், பழம், மான் அப்படின்னு வருது. 61. தேடு வினைமுற்று சொல். தேடினார். பாருங்கள், ஏற்கனவே வினை எச்சம் படித்தோம். இது வினைமுற்று. அப்படி வினைமுற்றுனா படித்ததில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது அர்த்தம் முடிஞ்சு போதோ அர்த்தோட அதுதான் வினைமுற்று. இப்போ தேடிய அப்படின்னா அது எச்சம். ஏன்னா தேடிய பையன் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். தேடி
தேடி கண்டுபிடிச்சானா இல்லையா? பாருங்கள், சி பாருங்கள், தேடி கண்டுபிடிச்சானா இல்லையா? ஏதோ ஒன்று தொக்கி நிற்குது. தேடுதல் என்பது தொழிற்பெயர், அது ஒரு செயலை குறிக்கும். ஆனால் தேடினார் அப்படின்றது முடிஞ்சு போச்சு, அவர் தேடினார், அவ்வளோதான். அப்போ இதுதான் வினைமுற்று. 62 பொறுத்துக. ஸோ பாவகைகள் 4, அந்த பாவகைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஓசை உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்பா செப்பல் ஓசை, அடுத்து ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இது ஓசை என்பது ஒரு குறிப்பிட்ட இசையை குறிக்கும். 63 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட், அதற்கு விடை தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல் என்பது உயிரெழுத்து, கான்சனன்ட் என்பது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் என்பது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் என்பது ஒரு மொழி. ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறிந்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். தண்டலிர் பதம், இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை தளிர் பதம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் கூட்டல் பகம். களம் என்பது 12 அப்படின்னு அர்த்தம், நம்பர் 12. பகம் என்பது அதில் பாதி, அப்போ 12ல் பாதி அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்ட பொருள் களம்பகம். 69 பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல். அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? திருக்குறள். 72 பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். 73 தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். ஏற்கனவே சித்தர்கள் பற்றி ஒரு கேள்வி வந்தது. 75 வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. 76 ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. 77 உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய முறையில் எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பல்லு. ஏற்கனவே உழவர் உழத்தியர்னு ஒரு கேள்வி வந்தது, அதே கேள்வி மாதிரி தான் இருக்குது இதுவும். இதுக்கும் அதே ஆன்சர் தான், பல்லு. 78 அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். நான் கண்ட பாரதம். 79 பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. 80 குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. 81 புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா அல்லது உ.வே. சாமிநாத ஐயர். 82 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. ஸோ அதில் 3 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் தான் ஐங்குறு நூற்று பாடல்கள் இருக்கும். 84 பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், அறம் பற்றி சொல்லுது. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும், காப்பியம், காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். அப்போ விடை ஏ 3, 4, 1, 2. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். 86 திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு
1812 1812. 87. திருமணம் செவ்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். 88. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். 89. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. இப்போ இந்த வேலு நாச்சியார் பற்றிய கேள்விகள்லாம் வரும். ஏன்னா இது சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்கூல் புக்கில் வேலு நாச்சியார் பற்றிய பாடங்கள் இருக்குது. அதை முழுசாக படிச்சிங்கன்னா கேரண்டீடாக உங்களுக்கு மார்க்கு வரும். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். 91. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. 92. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ குருகூர் என்பது பழைய பெயர் நம்மாழ்வார் பிறந்த இடத்துக்கு. அதனுடைய புது பெயர் ஆழ்வார் திருநகரி. 93. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார். யார் அச்சிட்டாங்க, யார் தொகுத்தாங்க என்ற கேள்விகள் அடிக்கடி இடம்பெறுது. 94. ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். 95. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். 96. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. 97. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் எனும் பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? விடை சி. 1938 நவம்பர் 13 சென்னை 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். கண்டிப்பாக ஈவேரா பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும். அதனால் ஸ்கூல் புக்கில் ஈவேரா பற்றி எங்கே வருதோ அங்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 98. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அத்தனை வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பெரும்பாலும் மேத்ஸ் எல்லா எக்ஸாமும் நான் போட்டிருக்கேன், எல்லா டாப்பிக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்கள். 99. பொங்கற்புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. ஸோ கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.